நூடுல்ஸ் பண்றேன். நூடுல்ஸா? இது என்ன இதுவா நூடுல்ஸு? ஆமா. தண்ணி ஊற்றி என்ன தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன்? ஆமாம், தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஓ, இது ஹக்கா நூடுல்ஸ் அதுவா? ஆமாங்க, இது வந்து ஹக்கா நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் மாவு இருக்கும், மாவு பொருள் மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குக் பண்ணும்போது சீக்கிரமாக வந்துடும். இது நார்மல் மேகி நூடுல்ஸ் மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா மேலே அது மாவு மாதிரி வெள்ளையாக வந்துடும். அப்போது நல்லாயிருக்கும், நூடுல்ஸ் கொஞ்சம் குலையாமல் வரும். ஸோ அதனால் ஊற வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நூடுல்ஸ்க்கு இது மட்டும்தான் தேவை. 3 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஹாஃப் லெமன், அப்புறம் இந்த மசாலா பாக்கெட். இது வச்சு சூப்பரான நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் கொத்தமல்லியும் அப்படியே ஒன்றா சேர்த்துட்டு அது வணங்கிறதுக்கு விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போது அதில் கொடுத்துருக்குற மசால் போட்டுக்கலாம். அதில் மசால் போட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியில் கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறமா இல்லை வெறும் தண்ணி விடலைன்னா அந்த மசாலுக்கு வந்து கருந்த மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா இங்கே பாருங்கள், சூப்பராக மசால் மாதிரி வந்துடுச்சு. இதுக்கு எந்த காய்கறி போடலைனாலுமே சூப்பராக இருக்குங்க. வெறும் ப்ளெயினாக இந்த தக்காளி வெங்காயம் வச்சு ரொம்ப சூப்பரான இந்த நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் ஊறிடுச்சு. ஊறிச்சுன்னா சீக்கிரமாக குக்கரில் போடும்போது 2 விசிலே வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து இந்த மசாலாவோட இந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு அது ஒரு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மசாலாவோட இந்த நூடுல்ஸை கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டாலே நிறைய நூடுல்ஸ் ஆயிருங்க. இது கொஞ்சம் போட்டாலே போதும். இது வந்து ஒரு பேக்கெட்டே 70 ரூபா தான் விற்குது. பெரிய பேக்கெட்டே கூட மசாலாவும் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து நூடுல்ஸ் வெளியே கிடைக்கிற மாதிரி நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். கூட அடிஷ்னலாக கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு ப்ளெயினாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் இது மட்டும்தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே இது ஊறினால பாருங்கள், தேவையான அளவு கொஞ்சமாக ரொம்ப லிமிட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே ஊறிடுச்சு இல்லையா? ஸோ அளவாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழமும் அதுக்கு மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம குக்கர் மூடிட வேண்டியதாங்க. குக்கர் 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, எப்படி பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கம்மி விலையில் சூப்பரான நூடுல்ஸு இப்படி செஞ்சு பாருங்கள். அக்கா நூடுல்ஸ்ன்னு கேட்டு தவறாமல் வாங்கி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், அந்த நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இல்லை ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் வந்து கீழே தீஞ்சு போன மாதிரி ஆயிடும். ஸோ அது பார்த்துட்டு அதுக்கு அளவாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஏற்கனவே ஊறினனால ஒரு விசில் இல்லைன்னு மேக்ஸிமம் 2 விசில் விட்டால் போதுங்க. நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 விசில் வரட்டும். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் போனதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் வெளியே வரலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் மீன் தொட்டி எல்லாம் இருக்குது. சும்மா 2 குட்டி மீன், 3 மீன் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த செடியெல்லாம் இருக்குது. பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வெளியே காட்டுறேன். ரொம்ப அமைதியாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வெளியே. பாருங்கள் எப்படி இருக்குது. ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க வெளியே. ஒரே ஒரு நாய் மட்டும் தான் நிற்கிது. பாருங்கள், தூரத்தில் பனி பெய்யுது. அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. மணி 7:30 மணி ஆகுது நைட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அமைதியாக இருக்குங்க. ஒரு வீட்டில் மட்டும் டிவி சவுண்டு கேட்குது. அந்தளவுக்கு அமைதியாக இருக்கும். சரி, இப்போ குக்கரை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ போய் பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் ஆயிடுச்சாமே. இல்லை தர பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக வந்துருக்கு. பார்த்தீங்களா? ஒன்றுமே போடலைங்க, அப்பயும் வாசம் சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக ஆயிடுச்சு. நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நூடுல்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலை தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது இந்த ரெசிபி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வீடியோஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா காய்கறியெல்லாம் எதுவும் போடாதனால வெறும் நூடுல்ஸ்னால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.
செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.